இன்றைய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெரிதும் தீர்மானிப்பவர்கள் வாழ வந்த சேலைகளா வாழ்வு தந்த காளைகளா? குடும்பத்தின் மகிழ்ச்சியை முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது வாழ வந்த சேலைகளா வாழ்க்கை தந்த காளைகளா? அழகா அழுக்கா? அவ்வளவுதான். எப்படி அழகா அழுக்கா? அவ்வளவுதான் இல்லையா? அண்ணன் வந்து பேசிட்டு போனாங்க. பெண் ஆண்கள் நாங்க குடும்பத்துக்காக உழைக்கிறோம், நாங்க தான் பொறுப்புடனும் இருக்கிறோம். எத்தனை பேருங்க இன்னைக்கு பொறுப்புடன் இருக்காங்க? இல்ல கேளுங்க, பெண்கள் நாங்க 4 பேர் ஒண்ணு சேர்ந்தோம்னா வச்சுங்கள, குழி எடுத்து குடும்பத்தை நடத்துவோம், குழந்தைகளை படிக்க வைப்போம். அது இந்த ஆண்கள் 4 பேர் ஒண்ணு சேர்ந்தா என்ன பண்றாங்க? மட்டமான மானிட்டர் சரக்கு அடிச்சுட்டு நெப்போலியன் மாதிரி வீரமா வீட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி இருக்கா, தக்காளி சட்னி இருக்கா, எனக்கு புதினா சட்னி தான் வேணும் கேக்குறாங்களா இல்லையாக்கா? எங்க அக்கா ஒரு நாள் அரளி விதை அரைச்சு வச்சுட்டாங்க. கொடுமைங்க. அதுல என்ன, அந்த காலத்துல பொண்ணுங்கெல்லாம் தலை குனியாம வந்தாங்களாம். குனிஞ்ச தலை நிமிராம. எங்க அன்னைக்கு பிடிக்காத மாப்பிள்ளை கட்டி வச்சுங்க, வேற வழி இல்ல. இன்னைக்கு அப்படியா? எங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை நாங்களே பாத்துக்கிறோம், நாங்க ஏன் தலை குனிஞ்சு வரணும்? தலை நீங்க சாதாரணமா இடம் போடாதீங்க. என்ன சொல்லுது? குடிய நிப்பாட்டிட்டாங்க. அன்னைக்கு ஆடு மேய்த்த பெண்கள் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறோம், மாடு மேய்த்த பெண்கள் மாடன் வேளா மாறி இருக்கோம், மெட்டி போட்ட கால்கள் மெட்ரோ ரயில் ஓட்டுறோம். அவ்வளவு ஏங்க. அன்னைக்கு நாட்டுக்கே ஒரு பிரச்சனை வந்தப்ப அந்த நாட்டை காப்பாத்துனது யாரு? எங்க 2 பெண்கள் தானே. ஜோர கைய தட்டுங்கக்கா. எங்க பெண்களை பாருங்க, எவ்வளவு அழகா பொட்டு வச்சு பூ வச்சு பார்க்கவே அம்சமா உட்காந்துருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா இல்லையா? எவ்வளவு சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. எங்களாலதாங்க இன்னைக்கு வீட்டுல பாசம் பொங்குது, அன்பு பொங்குது, எல்லாமே பொங்குது. இந்த ஆம்பளைங்க என்னைக்காவது வீட்டுல சிரிச்சு பேசிருக்கீங்களா சொல்லுங்க? வீட்டுக்குள்ள வரும்போதே கொஞ்சம் உருன்னு வச்சுட்டு வரப்பா வர வேண்டியது. உம்முனே வச்சிருந்தா நாங்க உருன்னு வராம சருன்னா போவோம். எங்க அப்பா ஒரு நாள் அப்படிதான் டல்லா வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி உம்முனுதான் இருந்தாப்புல. ஏண்டி உம்முன்னு இருக்கேன்னு கேட்டேன். உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமான்னு ஆரம்பிச்சாப்ல. சரி உம்மனே இருன்னு சொல்லிட்டு நான் பாட்டு. அப்புறம் ஏன் நமக்கு வாயை கொடுத்து என்னைக்குமே நம்ம வந்து வாங்கி கட்டிக்க கூடாது. எங்க அப்பா அதுமாதிரிதான் ஒரு நாள் டல்லா உட்கார்ந்துருந்தாங்க. நான் போய் கேட்டேன், அப்பா அப்பா ஏன் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு. இல்ல கண்ணு, தங்கம் வேணா கிட்டுன்னு ஏறுது, உனக்கு வேற என்ன கல்யாணம் பண்ணல, அதான் ஒரு கவலையா இருக்குனாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், தங்க விலை ஏறுனா என்ன குறைஞ்சா என்னப்பா, நீங்க தான் ஒரு தங்கத்தையே பெத்து வச்சிருக்கீங்களே. உண்மையா சொன்னா எங்க அப்பா வீட்டுல எல்லா பெண்களும் தங்கம் மாதிரிதான் இருக்கும். என்னைக்கு புருஷன் வீட்டுக்கு போறோமோ அன்னைக்கு தங்கம் தகரமா மாறிடுது. பெண்கள் மாதிரி என்ன சொன்னா யாரும் சேமிக்க முடியாதுங்க. எங்க கையில ஒரு 100 ரூபாய் கொடுங்களேன், 80 ரூபாய் செலவுப்பட்டு 20 ரூபாய் கடுகு டப்போலை சீரக டப்போலை போட்டு சேர்த்து வைப்போம். திடீர்னு உங்களுக்கு நெஞ்சு வழியே கை காலை இழுத்துக்கிட்டுனா வச்சுங்க, அதை எடுத்து உங்களை உயிரை காப்பாத்துவோம். இந்த ஆண்கள் என்னைக்காவது குடும்பத்துக்கு தெரியாம ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? எப்படி சேர்த்து வைக்க முடியும்? நாட்டுல உள்ள சுருக்கு போய் எல்லாமே பெண்கள். எண்ணில்லாத துறைகள் பல இருந்தாலும் நீங்க பெண்கள்ட்ட ஏதாவது துறை இருக்கா? நாட்டுடைய நிதியமைச்சர் பெண்கள், நாட்டுடைய நீதிமன்றம், நாடாளுமன்றம், சட்டமன்றம் எல்லாமே பெண்களா இருந்தா அப்புறம் எங்க வளர்ச்சி வந்திருக்கு? அதனாலதான் இன்னைக்கு நாடு இவ்வளவு கடல்ல போயிட்டு இருக்கு வளர்ச்சி. அவ்வளவு பெண்களை வீட்டுல என்னைக்காவது ரசிச்சிருக்கீங்களா, இல்ல வர்ணிச்சிருக்கீங்களா? எப்ப பாச்சு இங்க வாடி, ஏங்க படி, எனக்கு பாசமா கூப்பிட்டுருக்கீங்களாங்க? எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும் சொல்லுங்க பாப்போம். செல்லம், செல்ல குட்டி, பட்டு, பட்டு குட்டி, எப்படி கூப்பிடுங்க? எங்க வீட்டுல சண்டை வருமாக்கா? எங்கயாவது வருமா? எப்படி வந்து 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 2500 பத்திரிக்கை அடிச்சு 2000 பேர் கூட்டு சோறு போட்டு அந்த கடனை உழைக்கிறதுக்காக அந்த கல்யாணத்துல வந்து உங்களை கல்யாணம் கட்டி கூட்டு வந்து பட்டு செல்லம். நீங்க மட்டுமா பண்றீங்க? 50 சவரன் நகையும் 5 லட்சம் ரொக்கமோட தான் வரும் உங்க வீட்டுக்கு. தான் வீட்டுல வந்து தான் வீட்டு மகாலட்சுமி உங்க கையில குடுக்குறாங்களே, இதை விட உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி வேண்டி இருக்கு? நீங்க உங்க வீட்டு இத எங்கள்கிட்ட வந்து பெண்கள் அப்படி ரசிக்கணுங்க இன்னைக்கு வாழ்க்கையில. என் கவா பொன்னி, என் கறிக்கல்ல நீ, என் தோஞ்சல் நீ, என் ஏஞ்சல் நீ, என் கல்ல மிட்டாய் கல்லரு, தேன் மிட்டாய் ஒட்டக்கு, என் பக்கத்துல வந்ததுமே வந்துடுச்சு பவரு, ரெட்ட மல்ல தோசை, பொம்மையில ஆசை, கிளிய போல 2 பேரும் கொஞ்சி பேச. இந்த மாதிரி வீட்டுல நம்ம பொண்டாட்டியெல்லாம் வர்ணிக்கணும். நடுவுல பெண்கள்
பெண்கள் நாங்க வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எப்படி இருக்கு? ஃபீஸ் போன பல்பு மாதிரி இருந்தது. நாங்க உங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்ச நேரம் உங்க வாழ்க்கை பிரகாசமா ஜொலிக்குது. அதனாலதான் எல்லாம் இருட்டுல உட்காந்து யாராவது ஒரு ஆள் ஒன்னு அந்த இருட்டு இன்னொன்னு இந்த இருட்டு இடையில உங்களை வெளிச்சத்துல வச்சுட்டு அவங்க எல்லாமா இருக்கு. இந்த அளவுக்கு உங்களை ஜொலிக்க வச்சிருக்கோமே, என்னைக்காவது நாங்க ஆசைப்பட்டு கேட்டதை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்களா? என்ன ஆசை? என்ன அப்படி நாங்க கேட்க போறோம்? ஏன்னா பங்களாவை கேட்க போறோம், இல்ல தாஜ்மஹால் கட்டி கொடுத்து கேட்க போறோமா? ஏதோ உங்களால முடிஞ்சது. கழுத்துக்கு எடுப்பா ஒரு 8 சவரன்ல ஒரு ஆரம். 8 சவரனோட ரேட் இன்னைக்கு என்னன்னு தெரியுமா? பொண்டாட்டிக்காக இது கூட வாங்கி கொடுக்கலாம். நீங்க என்னத்த கட்டி கேக்குற காலையில யாரோட இல்ல நாட்டை வித்தா கூட இன்னைக்கு அவ்வளவு பணம் நகர் ரேட் அந்த மாதிரி போயிட்டு. ஏதோ இப்படி வந்துட்டு போனோம்னா சீப்பா ஒரு 50,000 4 பட்டு புடவை. ஆமா சீப்பா. வருஷம் 365 நாள் கட்டிக்க ஒரு 360 நைட்டி. இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அப்ப எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? பொம்பளை அன்னைக்குமே அவளை லேசா எடை போடாதீங்க. பொம்பளை லேசா நினைக்காதே ராசா, இந்த ரசமும் பெருங்காயம் எல்லாம் போனா மணக்காதே லேசா. நடுவுல என்ன சொல்லணும்னா, சீரியல் பாக்குறது இன்னைக்கு பெருங்குத்தம் பண்ணா மாதிரியே பேசுறாங்க. சீரியல் பாக்குறதுல என்னங்க தப்பு இருக்கு? இன்னைக்கு என்ன தப்புங்க? சீரியல் வரா மாதிரி நாங்க வீட்டுல என்ன கொடுமையா பண்ணிட்டு இருக்கோம். நடுவுல எனக்கும் என் அண்ணனுக்கும் அன்னைக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. எனக்கு ஒரு அண்ணன் உண்டு. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. கல்யாணம் மறுநாளே அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த கோவத்துல நான் என்னைக்காவது ஒரு நாள் என் அண்ணனுக்கும் அன்னைக்கு சண்டையை முடிச்சு விட்டுருப்பானா? என் அண்ணியோட பீரோல இருக்கிற துணியெல்லாம் எடுத்து என் பீரோல சொருவி வச்சிருப்பானா? இல்ல என் அண்ணிய பத்தி எங்க அண்ணன் கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுத்துருப்பானா? இன்ன வரைக்கும் எங்க அண்ணி திங்கிற சொத்துல விஷத்தை வச்சாம உயிரோட வச்சிருக்காங்க. அதாவது பேச வந்த நேரம் தொட்டு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா வருதா? அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க. பிறந்த வீட்லயே இப்படி அடக்க உடக்கமா இருக்கா? புகுந்த வீட்டுல நாளா எப்படி இருப்பாங்க? என் மாமனார் மாமியார பித்தளை தட்டுல வச்சு தாங்குவானாலா? மேரேஜ் ஆகல. என்ன ஆகல? இந்த இப்பதான் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுங்களா வாழணும்? மனைவி தப்பு பண்ணா கணவர் அனுசரிச்சுக்கணும், கணவர் தப்பு பண்ணா அப்பயே கணவர் அனுசரிச்சுக்கணும். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கையில விட்டு கொடுத்து எந்த வித சொத்து சோகத்தையும் எதிர்பார்க்காம பொண்டாட்டியோட முகத்துல சிரிப்பை பார்த்து அந்த சிரிப்புல தர்ற பல்வரிசைய சீர்வரிசையா எடுத்துட்டு வாழ்க்கைய வாழணுங்க. உண்மையா சீர்வரிசையா நிறைவா ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பெண்கள் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு சொல்றீங்க. நல்லா ஒண்ணு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வரான்னு சொன்னா அது நீங்க போட்ட முடிச்சுக்காகவும் உங்க அன்புக்காக தான் தவிர உங்க சொத்தைய பணத்தைய பார்த்து இல்லைங்க. இதை பத்தி வைரமுத்து அழகா சொல்லி இருப்பாருங்க. புலிவாள் மீச கொண்ட அண்ணன் முன்ன விட்டு அருவாள் மீச கொண்ட புருஷனோடு போய் வரவா சட்டப்படி ஆம்பளை ஒத்தையிடம் தானே பொதுவாக ஒத்தையிடம் தானே. கவலை நீதி வாழும் நிலத்தில் வாழும் ஒரு பொம்பளை பிறந்த வீட்லயும் வாழ்வா புகுந்த வீட்லயும் வாழ்வான்னு சொன்னா அதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்க பெண்கள் சொல்லி உங்க வாழ்க்கையில கௌரவம் கொடுத்து உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெரிதும் தீர்மானிப்பது நீங்க உங்க வீட்டிற்கு வாழ வந்த சேலைகளே என்று கூறி இந்த அற்புதமான தருணத்துல வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சேலைய இந்த சேலையினுடைய முழு தத்துவம் திருமணம் ஆன பிறகுதான் கிடைக்கும். இருந்தாலும் தன்னுடைய திருமணத்திற்கு முன்பு அதனுடைய பாங்கு எப்படி பல்லு வரிசை மாதிரி தன்னுடைய சீர்வரிசை வேணுமா? பல்லு வரிசை மாதிரி சீர்வரிசை வேணும். இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீர்வரிசை கொடுக்கக்கூடிய மகராசன் எங்கதான் இருக்காருன்னு தெரியல. சத்தியமா கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆண்டியா வருவான்றதுல எந்த வித மாற்று கருத்துக்கே இடம் இல்லையா? ஆசைகள் எல்லைக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா குடும்பமும் மனைவியும் அதாவது கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்றதை பத்தி சொன்னாங்க. ரொம்ப உங்களுடைய பேச்சை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்கிறது, மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா ஒரு காலத்துல டைவர்ஸ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்குமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே மீறி இருந்தாலும் ஆண்கள் அன்னைக்கு டைவர்ஸ் கேட்டாங்க. இன்னைக்கு யாரு டைவர்ஸ் கேட்கறது? இன்னைக்கு டைவர்ஸ் கேட்கறது பூரா பெண்கள் தான். ஏமா எதுக்குமா அற்புதமான ஆளா இருக்கிறானே எதுக்குமா வந்து டைவர்ஸ் அப்படின்னு சொல்லலான்னு வந்த நீ ராத்திரி ஆனாக்கா என் புருஷனுடைய புரட்டத்துல தாங்க முடியல சார். எப்படி நீதிபதிட்டு போய் சொல்ற வார்த்தை இதெல்லாம்? புரட்டனா வரதான் செய்ய, கோட்டனா கொஞ்சம் அடிக்கதான் செய்வான்.
அனுசரிச்சு போவது வாழ்க்கை என்பதை அருமையான தத்துவத்தோடு சொன்னிய நம்முடைய திவ்யா அவர்களுக்கு கைகளை தட்டி